எல்லா வகையிலையும் ஃபெயிலியர் தான். இப்போ உளவுத்துறை ஃபெயிலியர்னா அந்த இடத்துல நான் விசாரித்தேன் அன்றைக்கி லோக்கலில். அந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் போட்ட வீடியோ வைரல் ஆகலை, அன்றைக்கி வைரல் ஆகலை. அவரோட ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோ போடுறார், தொடர்ச்சியாக வீடியோ போடுறார். ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோ 7 நிமிஷம் பேசின வீடியோ வைரல் ஆகலை. அவர் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு பதிலாக அவர் வந்து நான் ஒரு குறை சொல்லலை, ஒரு செக்யூரிட்டி பிரான்ச்சில் வேலை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து எங்கே போட்டால் ரீச் ஆகும், மீடியா கிட்ட. அப்புறம் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு அவர் இங்கே வந்து கொடுத்துருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம், டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்திருக்கலாம். அவர் ஒரு காவல்துறை சேர்ந்தவர். நான் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்தா எங்கிட்டே பணம் கேட்குறாங்க, எம்எல்ஏ SC ST ஆக்ட் போடுறாங்கன்னு சொல்லி டிஜிபி கிட்ட வந்திருக்கலாம். டிஜிபி கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டு மீடியாவை சந்தித்திருந்தால் இன்னும் வைப்ரண்ட்டாக போயிருக்கும். ஆனால் இது அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி தான் செய்யணுமா? கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிந்தவர் இப்படி வந்து போய் சிக்கிக்கிட்டாருன்னு பரிதாபத்தில் சொல்கிறேன். ஆனால் அங்கே லோக்கல் இது வைரல் ஆகலை. இப்போ வீடியோ வைரல் ஆகிற மாதிரி அப்போ அந்த வீடியோ வைரல் ஆகியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.